வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஒன்று உண்டு இல்லையா? முக்கியமான ஒரு பங்கு திருமணம். இந்த திருமணம் தான் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். சிலவங்க சொல்லுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்னு. சிலவங்க திருமணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்றவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. சரி, திருமணம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த காலகட்டத்தில் நம் திருமணம் செய்தால் யோகமாக அமையும்? எல்லோருக்குமே நம்ம தை மாசம் வைகாசி மாசம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறிக்கிறோம். ஆனா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஆணுடைய ஜாதகத்திலையும் கிரகத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அந்த நேரத்துல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதனாலதான் உங்களுக்கு கட்டும் போது நம்ம நேர வீடியோ வச்சு முகம் பார்த்து பேசணும் அப்படின்னா சிலவங்களுக்கு புரியாது. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தெரியணும். அதனால உங்களுக்கு இந்த போல கட்டம் போட்டு அது என்ன எப்படி இருந்தா நீங்க செஞ்சா உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கும். குரு பலனே தேவையில்லைங்க. நல்ல யோக தேசம் நடக்குது இல்ல பாவ தேசம் நடக்குது, எந்த தேசம் வேணுமா நடந்துட்டு போகுது. இப்போ ஒரு 19 வயசுல ஒரு சனி தேசம் நடக்குது. ஒரு பொண்ணுக்கு சனி தேசியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னா சனி தேசம் எத்தனை வருஷம்? 19 வருஷம். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியும்? அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும், அழகா புரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பண்ணாம அடுத்தடுத்து வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க மக்களே. இப்போ நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு மேஷ லக்கணம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப 7ஆம் இடம் ஆணுக்கு திருமணஸ்தானமான இடம். 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஆணுக்கா இருந்தாலும் சரி 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். இப்போ கோச்சார கிரகம் ஒரு நீங்க வரன் பார்க்க போகும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா கோச்சார கிரகம். கோச்சார கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இருக்கும். சொல்லும் போது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லணும். இது 2024 பஞ்சாங்கம், 2025. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. கோச்சாரம் தானே உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பஞ்சாங்கம் எடுத்திருக்கேன், தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, இன்னும் தெளிவா பார்க்கலாம். அதான் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வைக்கணும். நம்ம எதையும் பிளான் பண்ணி செய்யறது இல்லை வீடியோவில், அப்படியே கொடுக்கறதான் வீடியோவை. முன்னாடியே என்ன பேசணும் வைக்கணும்லாம் பார்க்கறது கிடையாது. இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு கோச்சாரத்துடைய ராசி கட்டம். இப்போ கோச்சாரத்துல ராசி கட்டம் இப்போ மேசத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இங்க 7ஆம் இடத்துல இருக்கு. இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த நேரத்துல நம்ம திருமணம் செய்யலாமா? செய்யலாங்க. அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு, அதையும் உங்களுக்கு விளக்குறேன். நான் இதை காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல சனி பகவானே இருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி கோச்சாரத்துல இருந்தாலும் சரி, எங்க ஜாதகத்துல மாறி மாறி இருக்கலாம். கோச்சாரம் பார்க்கும்போது அன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய நாள், மாங்கல்யம் ஏறக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, மாங்கல்யம் ஏறக்கூடிய நாள்ல அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலையவும் நம்ம பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை பார்க்கறது அப்பால்பட்ட விஷயம். இந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல 7ஆம் இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, நவக்கிரகத்துல 9 கோள்கள் எந்த கோள்கள் அங்கே இருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் பார்வை இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்க்கணும். குரு சுக்கிரனுடைய பார்வையை பார்த்து நீங்கள் திருமணம் செய்தால் அந்த திருமணம் விருத்தியாகும். இப்போ பாருங்க, இப்போ சுக்கிர பகவான் இங்க இருக்கார். சுக்கிர பகவானுக்கு 7வது பார்வை மட்டும்தானே. அப்ப சுக்கிர பகவான்
இந்த உங்களுக்கு திருமணம் ஒரு வைகாசி மாசத்துல பண்றீங்க அப்படின்னா அப்ப சுக்கிர பகவான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த பாக்குறாருன்னு வச்சுக்கிறோங்க. 7ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுக்கு குருதிசை நடக்கல, குரு பலன் இல்லை உங்க ராசிக்கு. இப்போ உங்க ராசி வந்து ஒரு கடக ராசின்னு வச்சுக்கிறீங்களேன், இதுக்கு குரு பலனே இல்லைங்க. ஆனா சுக்கிரன் பார்க்கும்போது அந்த மாதத்திலே நீங்க திருமணம் செய்யலாம். சரி, இப்ப குரு பகவான் இங்க இருக்காரு கோச்சாரத்துல. நான் சொல்றதுக்குள்ள கோச்சார கிரகத்துல சொல்றேன், உங்க ஜாதகத்துல இல்ல. உங்க ஜாதகத்தை வைத்து கோச்சார பலனை பார்த்துதான் திருமணத்துக்கு நாள் குறிக்க வேண்டும். இப்போ சுக்கிரனை விடுங்க, சுக்கிரன் நீங்க இல்லைன்னு வச்சுக்கிறோம். இப்ப குரு இருக்கார். குருவுடைய பார்வை 3 பார்வை இருக்கு. அதனாலதான் குரு பலன் பார்க்க சொல்லுவாங்க இல்லையா. குரு உங்களுக்கு 11ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம் அது முக்கியம் இல்லைங்க. குரு பார்வை 7ஆம் இடத்துல பதிவு விழுகிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இது பெரும்பாலும் எல்லாரும் பார்க்கறது கிடையாது. குரு உங்களுக்கு 9ல வந்தாரு, குரு 5ல வந்தாரு, குரு 2ல வந்தாரு, திருமணம் செய்யலாம். அது இல்லைங்க. குரு பகவானுடைய பார்வையோ சுக்கிர பகவானுடைய பார்வையோ பெண்ணுடைய ஜாதகத்துக்கோ ஆணுடைய ஜாதகத்துக்கோ நீங்க கல்யாணம் செய்யக்கூடிய நாளில் விழுக வேண்டும். அப்படித்தான் நீங்க நாள் குறிக்கணும். என்கிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே நான் நாள் குறிச்சேன் அப்படின்னா இது போல இருக்கா அப்படிங்கிற பார்த்து நான் குறிப்பேன். சரி, இப்போ குரு பகவான் இப்ப இந்த லக்கணத்துக்கு மெயினா நம்ம லக்கணத்தை வந்து மெயினா பார்க்கணும். எல்லோருமே என்ன கொஞ்சம் ராசியை வச்சு பார்ப்பாங்க, கடக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. லக்கணம் மெயினா வந்து நீங்க கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு முகூர்த்த லக்கணம் குறிக்கிறாங்க. ராசி நட்சத்திரத்தை வந்து முகூர்த்த லக்கணம், அன்னைக்கு லக்கணம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. பத்திரிகையில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு என்ன லக்கணம் பாருங்க. அதே போல வந்து ஒரு கல்யாணம் நடக்கும் போது முகூர்த்த லக்கணம் 8வது லக்கணமாக அமையக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 8வது லக்கணமாக முகூர்த்த லக்கணம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்கோ ஆணுடைய ஜாதகத்துக்கோ அன்னைக்கு திருமணமாகும் நேரத்துல லக்கணம் இருக்கு இல்லையா, லக்கணம் தானே முகூர்த்த லக்கணம் எழுதுறாங்க. முகூர்த்த பற்றி எழுதும்போது என்ன லக்கணம்னு கேட்கணும். அந்த லக்கணம் 8ஆம் இட லக்கணமாக வரக்கூடாது. அப்படி வந்தால் திருமணத்திலே சண்டைகள் ஏற்படும், உறவினருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், மன நிம்மதி இருக்காது, ஒரு போராட்டமா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது நான் ரொம்ப இதை பார்த்துருக்கேங்க. அதனால சொல்றேன். ஏன் இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுக்குறேன், இந்த மாதிரி விளக்கங்கள் பெரும்பாலும் யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஒரு வருஷத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு இவங்க அம்மா வீட்லையும் அவர் அப்பா வீட்லையும் கோர்ட்டு கேசணும் எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, கண்டிப்பாக ஒத்து வருங்க. சரி, அப்ப குரு வந்து இங்க பாக்குறாரு இல்லையா, அந்த 7ஆம் இடத்தை 5ஆம் இடமா பாக்குறாரு. அப்போ குருவுடைய பார்வையில ஒரு பார்வை அந்த 7ஆம் இடத்துல விழுந்துருச்சு. சரி, அந்த சமயத்துல ஆணுக்கு இல்லைங்க. ஆணுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல பார்வையே இல்லை. ஆனா பெண்ணுக்கு மட்டும் இருக்கு, செய்யலாமே? இல்ல, பெண்ணுக்கு இல்லைங்க, ஆணுக்கு இருக்குங்க, செய்யலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த குருவுடைய பார்வை 7ஆம் இடத்திலே படும்போது, இல்ல சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்திலே படும்போது கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்தால் அந்த திருமணம் செய்யக்கூடிய இருவரும் ஆணும் பெண்ணும் நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இவ்விதமான குறையும் இருக்காது. இந்த புத்திர குழந்தை தள்ளிப்படுறதுலாம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி ஆகிரும். இப்ப நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் மேலும் சில வீடியோக்களை நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி மக்களே, உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். சீதாராம ஜோதிடர் டி.என். ஈஸ்வரன்.